ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம்மேட் பட்டர்ஸ்காட்ச் கேக். இது ரொம்பவுமே ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நட்ஸு கொஞ்சோன்னு எடுத்துக்கணும். முந்திரியும் பாதாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பிஸ்தா கூட எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் கேரமல் பண்ணோம். ஸோ கேரமலுக்கு சுகரை ஸ்லோவில் வச்சு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்துக்கணும். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த அளவுக்கு சுகர் இந்த அளவுக்கு லைட் ஆரஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை எடுத்து போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஒரு பிளேட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே அதே அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி திருப்பி அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி அதையுமே ஸ்லோவில் வச்சு நல்லா கேரமல் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா லைட் ஆரஞ்சாக வரணும். இந்த அளவு சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சவுடனே அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கலரை பட்டர்ஸ்காட்ச் சூப் ரெடி ஆகிடும். ஒரு சூப் கன்சிஸ்டன்ட்டிக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவினே ஸ்டவ் இதை விட கொஞ்சம் ஆறினவினே கொஞ்சம் கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிங்க. அடுத்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பவுலில் 4 முட்டை, அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு ஃபஸ்ட்டு முட்டையை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஸ்லோவில் வச்சு பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு செகண்ட் நல்லா அடிச்சிட்டேன்னு இந்த கலருக்கு வந்துடும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகரை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அந்த லைட் எல்லோவாக இருந்தது பியூர் ஒயிட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பீட்டரில் போட்டு பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவினே அது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையுமே போட்டு ஆயில் போட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. லைட்டாக பீட் பண்ணிக்கிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்தமாரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பேட்டர்லாம் எடுத்து இந்தமாரி கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 8 இன்ச் அளவுக்கு கேக் டின் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பட்டர் ஷீட்லாம் போட்டு பேக் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்க பபுள்ஸ் எல்லாம் இந்தமாரி தட்டிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரலைன் இதை நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அடுத்து 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் எடுத்து அதுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிவிட்டு அது கூடவே பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்காக வரணும். க்ரீம் நல்லா பீட் பண்ணணும். 5 மினிட்ஸ்லேயே நல்லா பீட் ஆகிடும். இந்த அளவு கொஞ்சம் பீட் ஆனோடனே ஃபைனலாக எல்லோ ஃபுட் கலர் பட்டர்ஸ்காட்சின்றதால எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து அதையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்தவினே கொஞ்சம் ஓரத்துலலாம் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்தவினே பீட்டரில் கொஞ்சம் கூட கீழே விழாத அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தவினே பீட்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கேக் பிளேட் ஒன்று வச்சு லைட்டாக மேலே க்ரீம் பண்ணியிருக்கேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 3 லேயராக கட் பண்ணி வச்சுருந்த கேக்கை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு அது கூடவே நான் ஆல்ரெடி ஹோம்மேடாக செஞ்ச பட்டர்ஸ்காட்ச் சூப் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலேயே விப்பிங் க்ரீம் போட்டிருக்கேன். பட்டர்ஸ்காட்ச் சூப் ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த ப்ரலைனை ஓரத்துலலாம் நல்லா போட்டுட்டு அந்த கேக்குக்கு மேலே போட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் கேக்கு வச்சு இந்தமாரி
ஓரங்கள்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அடுத்து வந்து இன்னொரு லேயர் மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்தமாரி வந்து ஸ்டார் நாசில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஓரங்கள்லாம் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி இந்தமாரி டெக்கரேஷன் பண்ணி ஃபுல்லாக செர்ரி வச்சுட்டு நம்ம மீதி இருந்த ப்ரலைனை வந்து ஓரத்துலலாம் அப்ளை பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து டெக்கரேஷனுக்காக செர்ரிஸ்லாம் போட்டு இந்தமாரி வந்து ப்ரலைன்லாம் போட்டு நடுவில் தூவி வச்சோம்னா சூப்பரான கேக் ரெடி. இதை வந்து 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் வந்து கட் பண்ணேன். நேற்று வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே, ஸோ அதனால் அவளுக்காக செஞ்ச கேக்கு ரொம்பவுமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.